சத்திய பறவை. ஒரு காலத்தில் ஒரு மீனவர் வழக்கம் போல் தனது வலையை ஆற்றில் வீசி மதிய உணவை சாப்பிட்டுக் கொண்டு தனது படகில் பொறுமையாக காத்திருந்தார். அப்போது ஒரு சத்தம் கேட்டது. ஆற்றின் அருகே காத்திருந்த போது படிகத்தால் செய்யப்பட்ட ஒரு தொட்டில் ஆற்றின் குறுக்கே வந்து அவரது படகுக்கு அருகில் வந்தது. மீனவர் மேலே எகிரி சிறிய பொதியை பிடித்தார். அதன் உள்ளே அவர் இதுவரை கண்டிராத மிகச்சிறந்த பட்டு உறைகள் இருந்ததை கண்டார். அவர் அவற்றை அகற்றி 2 அழகான குழந்தைகளின் முகங்களை கண்டார். மீனவரின் இதயம் உருகி போய் அவர் குழந்தைகளை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். இன்னைக்கு நான் ஆத்துல என்ன கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன்னு. 2 குழந்தைகளா? நமக்கு ஏற்கனவே 4 குழந்தைங்க இருக்காங்க. சரி, நீ அங்க இருந்திருந்தீனா என்ன செஞ்சிருப்ப? 2 குழந்தைகளும் பட்னியா ஆத்திலேயே சாக விட்டுருப்பியா? அது எனக்கு தெரியும். ஆனா நம்ம 6 பேருக்கும் போதுமான சாப்பாடு இருக்கும்போது 8 பேருக்கும் இருக்கும். மீனவரின் வீட்டில் உணவு எப்போதுமே முழுமையாய் இருந்தது. விரைவில் 2 குழந்தைகளும் ஒரு அழகான இளைஞனாகவும் இளைஞியாகவும் வளர்ந்தார்கள். அவர்கள் புத்திசாலித்தனமாக, மென்மையாகவும் நியாயமானவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் மற்ற குழந்தைகள் அவர்களிடம் கருணை காட்டவில்லை. மேலும் அவர்களிடம் மோசமான விஷயங்களை அடிக்கடி சொன்னார்கள். என் பொம்மையை எனக்கு கொடு, எங்க அப்பா எனக்காக கொண்டு வந்தாரு. நாம எல்லாரும் இத பகிர்ந்து விளையாடலான்னு சொன்னாரு. ஆனா அவர் ஒன்னும் உன்னோட அப்பா இல்லையே. அவரு உன்ன ஆத்துல பார்த்தாரு. நீ போய் உன்னோட தொட்டில விளையாடு போ. அதுதான் உனக்கு சொந்தமான ஒரே பொருள். சகோதரனும் சகோதரியும் சில சமயங்களில் மிகவும் சோர்வடைந்து தனிமையில் இருக்க காட்டுக்கு செல்வார்கள். அங்கு அவர்கள் தங்கள் காலை உணவில் இருந்து மிச்சப்படுத்திய உணவை எடுத்து பறவைகளின் மொழி, காட்டில் வாழ வழிகள், எப்படி பாடுவது போன்ற பல விஷயங்களை அவர்களுக்கு கற்பிக்கும் பறவைகளுக்கு கொடுப்பார்கள். ஒரு நாள் இரவு மற்ற குழந்தைகள் அவர்களிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்ட பின் சகோதரனும் சகோதரியும் ஒரு முடிவு செய்தனர். நாம எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அவங்க எப்பவும் நம்மள நேசிக்க மாட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் ஒற்றுமையா இருக்கணும். நாம இங்க இருந்து வெளியில போனா அவங்களுக்கு நல்லது தானே. அம்மாவும் அப்பாவும் நாளைக்கு வெளியூர் போக போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நாமளும் வெளியில கிளம்பிடுவோம். எனவே அன்று மீனவரும் அவரது மனைவியும் ஊருக்கு புறப்பட்ட போது சகோதரனும் சகோதரியும் வீட்டை விட்டு வெளியேறி காட்டுக்குள் சென்றனர். அவர்கள் 3 நாட்கள் நடந்தார்கள். இரவு நேரமாகிவிட்டதால் அவர்கள் மிகவும் சோர்வடைந்தார்கள். திடீரென்று தூரத்தில் ஒரு குடிசையை பார்த்தார்கள். அதோ அங்க பாரு. அங்க போய் என்ன இருக்குன்னு பாக்கணும்னு நினைக்கிறியா? நாம தங்கறதுக்கு இடம் கிடைக்கலாம். அவர்கள் குடிசைக்கு சென்று தட்டினர். ஆனால் யாரும் அங்கு இல்லை. இப்ப நாம என்ன செய்யறது? பார்க்கலாம். அதோ அங்க ஒரு பெஞ்ச் இருக்கு. இந்த ஒரு இரவு நாம அதுல ஓய்வு எடுக்கலாம் இல்லையா? எனவே அவர்கள் ஓய்வெடுக்க பெஞ்சில் படுத்தனர். ஆனால் அவர்களில் யாராலும் தூங்க முடியவில்லை. அவர்கள் விழித்திருந்து சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று சில சத்தம் வந்து அருகில் உள்ள மரங்களில் உரையாடல் சத்தம் கேட்டது. பறவைகளின் மொழி அவர்களுக்கு தெரிந்திருந்ததால் அவை என்ன சொல்கிறது என்று புரிந்து கொண்டனர். நீங்க நகரத்துல இருந்து வந்திருக்கீங்களா? பரவாயில்லையே. இந்த காட்டுல இருக்கிற எங்க அப்பாவின் நண்பர்களை பத்தி எப்பவாவது நினைச்சிருக்கீங்களா? அது எனக்கு குளிர் ஜுரம், அதனால இங்க வந்தேன். பறவைகளுக்கும் குளிர் ஜுரம் வருமா? சொல்றத கேளு. அது சரி, சமீபமா பெரிய நகரத்துல என்ன நடந்தது? ஓ, வழக்கம் போல அந்த பாவமான மன்னர் பரிதாபமா இருக்கிறாரு. அவருக்கு ஆறுதலும் அமைதியும் இல்ல. ராணியும் குழந்தைகளும் போனதுக்கு அப்புறம் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ இல்ல, அவங்க போல. அவங்க அந்த கோபுரத்துல அடைக்கப்பட்டிருக்காங்க. நீ என்ன சொல்றப்பா? அத நான் என் கண்களால பாக்கல. ஆனா அந்த அரண்மனை தோட்டத்துல இருக்கிற வயதான குயில் எனக்கு தெரியும். மேல சொல்லு, கேள்விப்பட்டதெல்லாம் எங்களுக்கு சொல்லு. அரசர் தான் காதலிச்ச ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, எங்களுக்கு தெரியும். சரி, அந்த பெண்ணு அழகாக புத்திசாலியாக இருந்ததால அரசருக்கு அவளை மிகவும் பிடிக்கும். சில அரண்மனை அதிகாரிகளும் அமைச்சர்களும் அரசரை சூறையாடுவத அவ கண்டுபிடிச்சதால அவங்கள அம்பலப்படுத்த முயன்றா. உண்மையாவா? ஆமா. ஆனா அந்த ஊழல் அதிகாரிகளுக்கு இது தெரிஞ்சு போச்சு. மன்னர் போருக்கு போனப்ப அரசிய கைது செஞ்சு ஒரு கோபுரத்துல அடிச்சிட்டாங்க.
அப்புறம் இந்த இளவரசனும் இளவரசியும் அவங்க ரெட்டையர்களை எடுத்து ஒரு படிக தொட்டில்ல வச்சு ஆத்துல மிதக்க விட்டுட்டாங்க. குயில் அத தானே பாத்துச்சுன்னு சொன்னுச்சு. படிக தொட்டில கேள்விப்பட்டவுடன் இரட்டைய சகோதரனும் சகோதரியும் தாங்கள் போடப்பட்ட தொட்டிலை பற்றியும் மீனவர் அவர்களை ஆற்றில் மிதக்கும் போது வீட்டிற்கு அழைத்து வந்ததும் நினைவிற்கு வந்தது. நீ போய் உன்னோட படிக தொட்டில விளையாடு, அது ஒண்ணுதான் உனக்கு சொந்தமான பொருள். அவங்கள கண்டுபிடிக்க ராஜா முயற்சி செய்யல. அந்த ஊழல் அதிகாரிகள் போருக்கு பயந்துதான் அரசி 2 குழந்தைங்களோட தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு அரசர்கிட்ட சொன்னாங்க. தன்னோட மனைவி அந்த கோபுரத்துல அடைக்கப்பட்டிருக்கான்னு அரசருக்கு தெரியவே தெரியாது. உண்மையான இளவரசனும் இளவரசியும் அரண்மனைக்கு போனா என்ன செய்யறது? ராஜா அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சிடுவாரா? உங்களுக்கு எங்க மொழி தெரியுமா? ஆமா, எங்களுக்கு தெரியும். உங்களை போல சில பறவைகள் எங்களுக்கு கத்து கொடுத்தாங்க. நீங்க பேசிக்கிட்டு இருந்த படிக தொட்டில், அதுல எங்களை போட்டுதான் ஆத்துல அனுப்புனாங்க. அங்க ஒரு மீனவர் எங்களை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அப்படின்னா நீங்க இளவரசன் இளவரசியா? ஆமா, இவங்களோட மேன்மையான நடவடிக்கையை பார்த்தாலே தெரியுது அது இவங்க தான். ஆனா யாரு நம்புவாங்க? ராஜாவுக்கு அதை எப்படி இவங்க நிரூபிப்பாங்க? ஒரு பறவை இருக்கு, அதுதான் சத்திய பறவை. இந்த பரந்த முழு உலகத்திலயும் மனிதர்கள் மொழிய பேசக்கூடிய ஒரே பறவை அதுதான். அந்த பறவைக்கு உலகத்தோட ஒவ்வொரு உண்மையும் தெரியும். அது மட்டும்தான் உங்களுக்கு உதவ முடியும். அத நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? நீலமலையில் ஒரு குகையில் ஒரு சூனியக்காரி வசித்துக் கொண்டிருக்கிறாள். பறவைகளை சிறை வைத்திருக்கும் வாருங்கள் போக வேண்டாம் என்ற கோட்டைக்கு அவள் உங்களுக்கு வழிகாட்டுவாள். ஆனால் கோட்டைக்குள் நுழைவதற்கு முன்னர் ஆந்தையிடம் பேசுங்கள். அது ஒரு வார்த்தை மட்டும்தான் ஒரு ஆணிடம் பேசும். கிராஸ். ரொம்ப நன்றி. எங்களோட அப்பாவை நாங்க போய் சந்திக்கிறதுக்காக நாங்க எல்லாம் செய்வோம். எனவே இளவரசனும் இளவரசியும் காட்டுக்குள் நடந்தார்கள். அவர்கள் மிகவும் சந்தோஷமாகவும் தங்கள் தந்தையை சந்தித்து தங்கள் தாயை விடுவிக்க மிகவும் ஆர்வமாக இருந்ததால் அவர்கள் பசி மற்றும் சோர்வு அனைத்தையும் மறந்துவிட்டு நடந்து சென்றார்கள். அவர்கள் இறுதியாக சூனியக்காரி வாழ்ந்த ஊதா மலையில் உள்ள குகைக்கு வந்தார்கள். அவர்கள் தைரியமாக கதவை தட்டினார்கள். இந்த நேரத்துல இங்க வர்றதுக்கு யாருக்கு அவ்வளவு துணிச்சல் இருக்கு? என்ன நடக்குது? ஆமா, இங்க நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வாருங்கள் போக வேண்டாம் என்ற கோட்டைக்கு போகும் வழியை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கேயா? நீங்க அங்க காலையில போகலாம். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் என் பள்ளிகளோட இங்க தூங்கலாம்ல. ரொம்ப நன்றி, ஆனா நாங்க இப்பவே போலான்னு நினைக்கிறோம். கோட்டையில முற்றத்துல பல வண்ணம் நீரூற்று இருக்கு. அந்த நீரூற்றுல இருந்து எனக்கு நீ தண்ணிய கொண்டு வந்து கொடுத்தீனா உனக்கு நான் என்ன செய்யணும்னு வழிய காட்டுவேன். அப்படியே செய்கிறோம். பல வண்ண நீரூற்றிலிருந்து தண்ணீரை கொண்டு வர சூனியக்காரி அவர்களுக்கு ஒரு ஜாடியை கொடுத்தாள். அவளுடைய நாயை கோட்டைக்கு அழைத்து செல்ல அவர்களுடன் அனுப்பினாள். அந்த ஆந்தை எங்க? நம்ம கோட்டைக்குள்ள நுழையறதுக்கு முன்ன அது கூட பேச சொல்லி பறவைகள் சொன்னாங்கல்ல. அப்போதே அவர்கள் ஒரு சத்தம் கேட்டார்கள். ஆந்தையே, நல்ல ஆந்தையே, உள்ள போய் வெளியே வர முடியாத கோட்டைக்கு நாங்க நுழையணும். உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேச சொன்னாங்க. சூனியக்காரி உங்களுக்கு வழிகாட்டினாளோ? ஆமா. அவளது பல வண்ண நீரூற்றிலிருந்து தண்ணீரை எடுக்கும்படி உங்களிடம் கூறினாளோ? ஆமா. அவ்வாறு செய்யாதீர்கள். பல வண்ண மலையிலிருந்து வரும் நீரூற்று அடுத்ததாக பாயும் நீரூற்றிலிருந்து சூனியக்காரியின் ஜாடியை நிரப்பும். அடுத்து உள்ளே செல்லுங்கள். அங்கே பல வகையான பறவைகளும் இருக்கும். அவை ஒவ்வொன்றும் தான் சத்திய பறவை என்று உங்களிடம் கதரும். ஆனால் உண்மையான சத்திய பறவை ஒரு மூலையில் அமர்ந்திருக்கும். அசில்வர் புறா. ஒவ்வொரு மாலையும் சூனியக்காரியின் உத்தரவினால் அங்கு ஒரு மாபெரும் விரதம் இருந்து கொண்டே இருக்கும். நன்றி நல்ல ஆந்தையே. எனவே ஆந்தை சொன்னபடியே குழந்தைகள் செய்தார்கள். அவர்கள் சூனியக்காரியின் ஜாடியை நீரூற்றில் இருந்து தண்ணீரில் நிரப்பினர். பறவைகள் கூக்குரலிட்ட பறவை கூண்டிற்கு சென்றன.
உண்மையில் நான் தான் சத்திய பறவை. பொய்யன், நான் தான் உண்மையான சத்திய பறவை. இல்லை, நான் தான். இல்லை, நான் தான். குழந்தைகள் சத்திய பறவையை கண்டனர். அதை மெதுவாக எடுத்துக்கொண்டு கோட்டையிலிருந்து வெளியே ஓடினர். அவர்கள் சூனியக்காரியை அடைந்தார்கள். நீங்க சத்திய பறவைய கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, பல வண்ண நீரூற்றுல இருந்து எடுத்த தண்ணீர் எங்க? நீங்க 2 பேரும் பல்லியா மாறுங்க. ஆனா பல்லிகளாக மாறுவதற்கு பதிலாக இளவரசனும் இளவரசியும் ஒளிர ஆரம்பித்து நீரூற்றிலிருந்து வரும் தண்ணீர் எப்போதும் நல்லதை செய்ததால் பலவந்தர்களானார்கள். இதை பார்த்த குகையில் உள்ள அனைத்து உயிரினங்களும் தண்ணீருக்காக கூச்சலிட்டன. அதனால் சூனியக்காரி ஓடிவிட்டாள். மீண்டும் திரும்பவில்லை. குழந்தைகள் அரண்மனைக்கு சென்றார்கள். ஆனால் பொல்லாத அமைச்சர்கள் அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. அவர்களுக்கு நாம் சத்திய பறவையை காட்டாமல் போனால் அவர்கள் நம்மை உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். நாம சும்மா அரசரை பார்க்க வந்தோம்னு சொல்லலாமே. 2 குழந்தைங்களும் இங்க நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் அரசரை சந்திக்க வேண்டும். அவருக்காக எங்களிடம் ஒரு பரிசு இருக்கிறது. எங்கள் அரசரை தொந்தரவு செய்வதற்கு உங்களுக்கு என்ன தைரியம்? போங்கள். ஆனால் சத்திய பறவை பையிலிருந்து பறந்து நேராக ஜன்னல் வழியாக அரசரின் அறைக்குள் சென்று அரசரிடம் எல்லாவற்றையும் சொன்னது. அரசே, உங்கள் அரசி கோபுரத்தின் பூட்டுக்கு பின்னால் இருக்கிறாள். உங்கள் இளவரசனும் இளவரசியும் அரண்மனைக்கு வெளியே உங்களுக்காக காத்திருக்கின்றனர். மன்னர் வெளியே விரைந்து தனது 2 குழந்தைகளையும் கட்டிப்பிடித்தார். பொல்லாத அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு அரசி கோபுரத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டாள். மன்னர் மீனவர் மற்றும் அவரது மனைவியின் தயவுக்கு நிறைய பரிசுகளை அளித்தார். அப்போதிலிருந்து இளவரசியும் இளவரசனும் பெற்றோர்களுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள்.